அவருடைய திருவுள சித்தத்தின்படி இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை ஒரு புதிய விதத்தில் நடத்தத்தக்கதாக இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்கள் யாவரையும் நடத்தி செல்லும்படியாய் ஆண்டவருக்குள்ளே இந்த நாளில் ஆசைப்படுகிறேன். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1 யோவானுக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை இந்த மாதம் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியே நம் யாவரையும் உண்மையாய் வசனத்துக்கு காத்திருக்கிற யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்து அவர் வழி நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென். உங்கள் சந்தோஷம் அவசரமே வேண்டாம். இது ஒன்றும் அவசர சிகிச்சை பிரிவே கிடையாது. இது வார்டு மாதிரி. உங்கள், நானே வாசிக்கிறேன், தயவுசெய்து வாசிக்கார். உங்கள், அது பன்மையில் இருக்கிறதா ஒருமையில் இருக்கிறதா? பன்மையில் இருக்கிறது. பன்மை என்றால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்கள், அடுத்து சந்தோஷம். நமக்கு சந்தோஷம்னாலே என்னன்னு தெரியுமானே தெரியல. தெரியுமா உங்களுக்கு? சரி, உண்மையான சந்தோஷம் என்ன என்று தெரிந்திருந்தால் ருசித்தவர்கள் அதை வாசிக்கும் போதே அவங்க மனதிலிருந்து, மனதின் ஆழத்திலிருந்து அது எழும்புகிற ஜீவ நீரூட்டாகவே எழும்பி இருக்கும். அது இல்லை என்றால், ஜீவன் நீரூட்டே இருந்தாலும் அது என்ன செய்ய முடியாது. ஆமா, ஆகார் அழுதா, நம்பிக்கை இழந்தா. ஆனா அங்க ஒரு வார்த்தை ஆபிரகாம் சொல்லி இருந்தான், இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக. அந்த ஒரு வார்த்தைக்காக ஆகாரையும் பார்க்கல, பிள்ளையின் அழுகுரலை பார்த்தார். ஏன்னா அந்த பிள்ளை யாருடைய வித்து? ஆபிரகாமின் வித்து. ஆபிரகாமின் ஒரு வேண்டுதல், தேவனிடத்தில் சமர்ப்பித்த ஒரு காரியம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக அவன் பிழைக்கட்டும் என்றதுனால அவ்வளவுதான் என்ற ஒரு முடிவு மாற்றப்பட்டு ஒரு துறவு என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. ஒரு வேண்டுதல். இப்படி இருக்க நித்தமும் எனக்காய் பிதாவின் சமூகத்திலே வேண்டுதல் செய்யப்படும் போது, என்ன செய்யப்படும் போது? வேண்டுதல் செய்யப்படும் போது நீங்கள் நினைப்பதிலும் நீங்கள் வேண்டுவதிலும் மிகவும் அதிகமான காரியங்கள் நடந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமா நடந்திருக்க வேண்டும். ஆனால் நடக்கிறதா என்று கேட்டால் அமைதி. சரி, இந்த நிலைமை மாற்றப்படத்தான் இந்த நாளில் நிறைய வசனத்தை நம்ம கேட்டோம். இப்பவும் என்ன செய்ய போறோம்? கேட்க போகிறோம். அவன் சொல்லுகிறான், உங்கள் சந்தோஷம். அவரு சீடன் சந்தோஷமா தான் இருக்கிறார். சீடரிடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு காலத்தில் அவங்களுக்கு கவலை இருந்துச்சு, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு கவலை இருந்தது. ஆனால்
இன்றைக்கு அந்த மேல் மாடியிலே தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி நிரப்பப்பட்டு, புதிய பலனாலே நிரப்பப்பட்டு, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படப்பட்டு, சீஷர்கள் ஆக்கப்பட்டு, அநேகர் திருச்சபையிலே வந்து சேர, தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட அவர்களுடைய மகிழ்ச்சி நிறைவாய்த்தான் இருந்தது, குறைபடவில்லை. மகிழ்ச்சியை குறைக்கத்தக்க காரியங்கள் ஊழிய பாதையிலே நிச்சயமாய் பார்க்க முடியும். ஆனால் மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய எத்தனை காரியங்கள் ஊழிய பாதையிலே வந்தாலும் சீடர்கள் என்ன செய்யவில்லை? மகிழ்ச்சி குன்றினவர்களாய் காணப்படவில்லை. ஆகவே தான் சீடர்கள் சிதறி போனாலும், ஜனங்கள் சிதறி போனாலும், சிதறிப்போன எல்லா இடத்திலேயும் திருச்சபைகள் கட்டப்பட்டது என்பதை வாசிக்கலாம். ஆயிரம் ஆயிரமாக பெருகினது என்பதை நாம் வாசிக்கலாம். வசனம் ஜனங்களுக்குள்ளே விருத்தி அடைந்தது என்பதை நாம் பார்க்கலாம். ஜனங்களும் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்பதையும் நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசித்து அறிக்க முடிகிறது. இதற்கான காரணம் அவர்களுடைய சந்தோஷம், தேவனிடத்திலிருந்து அந்த பெற்ற சந்தோஷம். ஆனாலும் சில காரியத்தினாலே அந்த சந்தோஷம் குன்றி போயிருந்த நிலைமையில் இருந்தாலும், மறுபடியும் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு பலனடைந்து சாட்சிகளாய் இருக்கத்தக்கதாக செயல்பட ஆரம்பித்த போது அதிகமான சந்தோஷம் உடையவர்களாய் மாறி காணப்பட்டபடியினால தான் அவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனம் எப்படி இல்லை? சந்தோஷமாய் இல்லை. அதற்கு காரணங்கள் இருக்கிறது. வியாதி என்று வைத்தியரிடத்திலே வரும் பொழுது, வியாதி என்னவென்று வைத்தியர் கண்டுபிடித்த பின்பு அவர் என்ன கொடுப்பார்? சிகிச்சை கொடுப்பார். என்ன கொடுப்பார்? சிகிச்சை. வியாதிக்கு தக்க சிகிச்சை கொடுப்பார். கொடுத்து என்ன கொடுப்பார்? மருந்து கொடுப்பார். சித்தாவாக இருந்தால் மண்டலம்ன்றாங்க, அவங்களுக்கு நிறைய மண்டலம் இருக்கு. சரி, இருக்கட்டும். ஆனால் ஆங்கில மருந்துகள் என்றால் அதற்கு அந்த வியாதியின் தன்மையை பொறுத்து மருந்துகள் கொடுக்கப்படும் பொழுது, நீங்கள் மருந்தை விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காட்டாலும் சரி, டாக்டர் கொடுத்தா டபக்குன்னு முழுங்கினா டுமுக்குன்னு எல்லாம் வந்துடும். ஆனால் சொல்கிற வார்த்தையை டமக்குன்னு நான் முழுங்கினாலும் டுமுக்குன்னு வராதியா? வார்த்தையை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் எவ்விதமாய் சீடர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷ குறைவுகள் இருந்தாலும், ஆனால் அந்த சந்தோஷத்தின் குறைவுகளை எல்லாம் தேவன் அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய சமாதானத்தை கொடுத்த பின்பு, இருந்த போதிலும் இடையிலே வந்த தேவனுடைய பாடு, மரணம் இவைகளினாலே அது குண்டி போயிருந்தாலும் கூட, எப்படி முட்டையானது அடைக்கப்படும் பொழுது ஒரு உயிருள்ள குஞ்சு வெளியே வருகிறது போல, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அவைகள் எல்லாம் பொறிச்சு எப்படி மாறிச்சு? ஆமா, நல்ல குஞ்சுகளாக வெளியே வந்து அது பயனை தந்தது போல, இந்த நாளிலும் வசனத்தை கேட்கிற நீங்க என்ன செய்யணும்? ஆமா, இந்த ஆண்டு என்ன ஆண்டு? அப்பா சொல்லிவிட்டிய, சந்தோஷத்தின் ஆண்டு. சந்தோஷத்தின் ஆண்டு தான். சந்தோஷமா இருக்கிறீர்களா என்பதைத்தான் இந்த நாளிலே வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட தொடர நான் ஆசைப்படுகிறேன். அங்கே சொல்லுகிறான் 4ஆம் வசனத்தில், நிறைவாய் இருக்க வேண்டும். எது? சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவாய் என்றால் குறைவற்ற நிலைமையிலே அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். சாப்பிட்றதுல சந்தோஷம் வைத்துக் கொள்வோம். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அப்படின்னு முடிஞ்சு போச்சு. உன்னை வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதால சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விருப்பம் இருக்கிறது. வாங்கின உடனே அது வரைக்கும் எப்படி இருப்போம்? ரொம்ப ஸ்பீடாகவே இருப்போம். காசு இல்லைனாலும் லோன் போடுறது எப்படின்னு பார்த்து
கடையை தேடி போய் என்ன செய்வோம், வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட வந்துருச்சுன்னா அப்புறம் சந்தோஷம் என்ன செஞ்சிடும், ஆமாம் குறையும். ஏன்னா நாம் அணிகிற ஒன்றை மற்றவர்கள் பார்த்து நம்ம ரொம்ப சூப்பரண்டா, ரொம்ப சந்தோஷம், தினமுமா பார்த்து பார்த்து சூப்பர்னு சொல்ல பாரு. ஏன்னா நிறைய லேட்டஸ்ட் வந்துருச்சு, உங்கள் இது ஓல்டஸ்டாக போயிடும். ஆகவே எந்த ஒன்றானாலும் அடையும் மட்டும்தான் சந்தோஷம், அடைந்த பின்பு பழைய காரியங்கள் தான் தொடரும். ஆனால் தேவனுடைய காரியங்கள் என்று வரும் பொழுது அது சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம். எவ்விதமாக ஒரு விதை விதைக்கப்படும் பொழுது அப்படி வளர 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 அதன் வளர்ச்சி தேவன் அவைகளுக்கு எந்த காலத்தை நியமித்து இருக்கிறாரோ அது மட்டும் அது என்ன செய்து கொண்டு இருக்கிறது, வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனாலே அது ஒரு செழிப்புள்ளதாகவே மாறுகிறது. பற்பல வகையான காலங்களை அது கடந்து செல்லும். இலையுதிர் காலத்திலிருந்து மழை காலத்திலிருந்து வெயில் காலத்திலிருந்து எல்லா காலங்களையும் அது கடந்து சென்றாலும் எல்லா காலங்களிலே அந்த காலங்களின் சூழ்நிலைகளை அந்த மரம் செடிகள் சந்தித்தாலும் அந்தந்த காலத்தில் சில காரியங்கள் உதிர்ந்தே போனாலும் கூட மறுபடியும் என்ன செய்கிறது, துளிர் விடுகிறது போல, புதிய இலைகளை அது உற்பத்தி பண்ணுகிறது போல. தேவனுடைய பிள்ளையே, நீ பற்பல காலங்களின் வழியே கடந்து செல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் அதிலே கடந்து செல்லும் போது சில காரியங்கள் உதிர்ந்தே போனாலும் உதிர்ந்ததை நினைக்காதே, புதிதாய் உனக்குள் காரியங்களை கர்த்தர் உருவாக்க வல்லவர் என்பதை நினைத்தால் நிச்சயமாய் சந்தோஷம் உண்டு. அதனால தான் சீடன் அந்த ஜனங்களுக்கு எழுதும் பொழுது, நீங்கள் சந்தோஷத்தோடு போயிடாதீங்க, அது நிறைவாயிருக்க வேண்டும். பிரசங்கம் கேட்கும்போது பிரசங்கத்தின் தன்மையை பொறுத்து என்ன இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் அதுக்கு அப்புறம் வெளியே போன உடனே நாம் அதிக பிரசங்கங்கள்லாம் வெளியே கேட்கும்போது இந்த பிரசங்கம் நமக்கு குறைஞ்சி போகிறனால நமக்கு சந்தோஷம் என்ன செஞ்சு போயிடுது. ஆனால் இந்த சந்தோஷம் மாறவே மாறாது. இது நிலைத்திருக்கிற ஒன்றா இருக்கிறதுனால நிச்சயமாய் காரியங்கள். ஏனென்றால் சபை என்று வரும் பொழுது ஜனங்கள் என்று இருக்கிறார்கள் இல்லையா, இருக்காங்களா இல்லையா? உலக ஜனமாய் இருந்து பின்பு தேவ ஜனமாய் மாற்றப்பட்டு சபைகளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காய் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் இருந்தது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்படுகிறவர்களாய் மாறினார்கள். அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களாய் மாறின பின்பு அந்த ரட்சிப்பினாலே வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அவர்களுடைய வாழ்க்கையில துளித்திருக்கும். அடுத்ததாக தேவனுடைய வசனத்தை பேசுகிறதுனால சீடர்கள் பேசினார்கள், ஜனங்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு பேசுகிறதின் மூலமாய் தேவன் கொடுக்கிற அந்த வெளிப்படுத்துகிற காரியங்களை சொல்லுகிறதின் மூலமாய் பேசுகிற சீடர்களுக்கும் சந்தோஷமாய் இருந்திருக்கும், கேட்கிற அவர்களுக்கும் என்ன செய்திருக்கும் நிச்சயமா. அதற்கப்புறம் அந்த வார்த்தைகளை பெற்று அனுபவிக்கும் பொழுது கேட்ட ஜனங்களுக்கும் சந்தோஷம், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அந்த ஊழியனுக்கு ஒரு சந்தோஷம். நான் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தேன், ஜனங்கள் அந்த வார்த்தையை சந்தோஷத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அங்கேயும் சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறும் பொழுது சாட்சி கொடுத்தவனுக்கும் சந்தோஷம், சாட்சியாய் மாறினதை காணும் பொழுதும் ஊழியம் செய்தவர்களுக்கு சந்தோஷம். இதனாலே பரலோகத்திலும் சந்தோஷம். பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் என்றால் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் சந்தோஷம் உண்டாகிறதே. அப்ப நம்முடைய சந்தோஷம் என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் அது பெருகுகிற சந்தோஷமாய் தான் இருக்கு. உலகத்திலிருந்து என்ற ஆண்டவருக்குள் வந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி ஆண்டவருடைய காரியங்களிலே பங்கு கொண்டு அவருக்குள்ளே வளர பெருக 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 தேவனுடைய கிரியைகளை செய்ய செய்ய தேவனோடு இணைய இணைய தேவனும் அவருடைய கிரியைகளை அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறபடினால நித்தமும் சந்தோஷம் நமக்கு உண்டு. வார்த்தையின்படி உண்டு. செய்தால்
நிச்சயம் உண்டு. இந்த பகுதியை நான் வாக்குத்தத்த பகுதியை 1ஆம் தேதி பேசினேன். இதில் கேட்டவர்கள் வேதத்தை திருப்பி இந்த பகுதியை படித்த யாராகிலும் இருந்தால் கொஞ்சம் கையை மட்டும் வயத்துங்க. சரி, 1 2 3 பரவாயில்ல. 3 சாட்சிகள் மாதிரி, முப்பரி நூல் மாதிரி 3 பேர் வயத்திட்டாங்க. அது எனக்கு எப்படி இருக்கு? தோஷமா மாறாம சந்தோஷமா மாறி இருக்கு. சரி, இருக்கட்டும். இப்பொழுது நான் ஏன் இந்த சீடர்கள் இந்த மக்களுக்கு இதை சொன்னார்கள் என்றால், இந்த மக்கள் என்ன நிலைமையில் இருந்தார்கள் என்பதை நான் கவனித்து பார்த்தேன். சீடர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த நிலைமையிலிருந்து தேவனுடைய வேலைக்கு வந்தார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் எந்த நிலைமையில் வாழ்ந்தார்கள் என்பதும் அந்த காலப்போக்கில் இருந்தபடினால, அது எல்லாராலும் அறியப்பட்ட ஒன்றா இருந்தபடினால, அவர்கள் எவ்விதமாய் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்பதை அவருடைய ஊழிய பாதையிலே பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? அன்றாடம் வாரங்கள் தோறும் மற்ற நாட்களிலே அவர்கள் சீடர்களை பார்க்கும்போது, அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கும் பொழுது, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது, அந்த ஆவியின் நிறைவோடு, அந்த ஆவியின் சந்தோஷத்தோடு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். நாமும் அந்த சீடர்களை மாதிரி தானே தேவனுடைய வார்த்தையை கேட்டு எங்கே வந்தோம்? பேசுங்களேன், அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்டு வந்தோம். அவங்க எப்படி நம்பி வந்தாங்களோ அதை போல நாமும் நம்பி வந்தோம். அவங்க எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்து அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. நாங்களும் அவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு முக்கியமான நாங்களும் செய்து சந்தோஷமா இருக்க விரும்புகிறோம். ஆனா சந்தோஷத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே. அப்ப அவர்களுக்கு ஒரு தேவனா, நமக்கு ஒரு தேவனா என்ற ஒரு எண்ணம் இருக்கதான். எப்பொழுதுமே நடத்தப்படுகிறவர்கள் நடத்துகிறவர்களை பார்ப்பார்கள். நான் ஒரே 6 மணியா உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கோமே, எப்பவும் 6 மணி மாதிரி இப்படியே ஆமென் ஹல்லேலூயா நான் இப்படி பேசினா நீங்க எப்படி கேட்பீங்க? அடா இவருக்கே இந்த நிலைமைன்னா எங்களுக்கு எந்த நிலைமை? அவருடைய வேலையை செய்ய வந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனே இவ்வளவு பரிதாபமா முழிச்சான்னா, எங்களுடைய தகப்பனாருடைய தகப்பனார், அவர் சபையை பேரை சொல்லப்படாதுல்ல, அது கேட்டுக்கு சேர்ந்தார். அப்ப எங்க அப்பா ஊழியத்துக்கு வரும்போது அவர் சொன்ன வார்த்தை, டேய் அவரே பண்டாரம். யாரு? ஆண்டவரை. அவரை பின்பற்றினவெல்லாம் ஆண்டி பண்டாரமா போயிட்டான். நீ எதுக்கு போற? ஆண்டி பண்டாரமா போறியா? தினத்தந்தியில ஆண்டி பண்டாரம் பாடுகிறார். அவர் உபதேசியா இருந்தா, ஆலய பணி காரியங்களிலே உதவி செய்கிறவர் தான். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே நிறைவு இருந்தால் அவர் அப்படி சொல்லி இருப்பாரா? சொல்லி இருப்பாராங்க? அவர் நிறைவா இருந்தா என்ன சொல்லி இருப்பாரு? சந்தோஷம் சொல்லி இருப்பாரு. ஆனா அவருக்கு நிறைவு இல்லைன்னா அவர் என்ன சொல்வாரு? அவரும் பண்டாரம், நீங்க நான் சொல்ல போறது போண்டி பண்டாரம். போண்டியாப்பா நான் சொன்னால அந்த மாதிரி சொல்லும்படியான ஒரு நிலைமை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர்கள் எவரும் தரித்திரரானதில்லை. ராட்சிய மேன்மைக்காய் கஷ்டப்பட்ட எவரும் நஷ்டம் அடைந்ததில்லை. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் பலன் தருகிறவர். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவன் கூட அதனால் அடைய வேண்டிய பலனை அடையாமல் போகாது இருக்க மாட்டான் என்று சொன்னவர் நிச்சயமா அதன் பலனை அடையும் போது
மகிழ்ச்சியை கொடுத்துருப்பாருன்னா கொடுத்துருப்பாரு. அந்த 2 காசுள்ள விதவை எல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு கடைசியாக எத்தனை தான் இருந்துச்சு? அந்த 2 காசு ஒரே காசாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை ஒத்த காசாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவள் சந்தோஷமாய் இல்லாதபடி துக்க முகமாய் இருந்தால், தன்னுடைய தேவைகளை குறித்து அவள் கவலைப்பட்டு கலங்குகிறவளா இருந்தால் ஆலயத்துக்கு சத்தியமா போயிருப்பாளா? பாட்டு மட்டும் பாடலாம், அசாத்தியங்கள் சாத்தியமே என்று பாடிடலாம். எல்லாம் சாத்தியமா இருந்தா சாத்தியம் என்று பாடலாம். எல்லாமே அசாத்தியமா இருந்தால் சாத்தியம் என்று பாடுவது. ஆனா இவ பாடிட்டால, நானா இருந்தா கூட நீங்க ரொம்ப பரிசுத்தவான்கள், 2 காசா ஒத்த காசா மாறி வெறுங்கையா தானே போகக்கூடாது. நம்ம ஒரு கல்ல 2 கையால மாங்காய் அடிச்சு விடுவோம். 2 காசா மாட்டி ஒன்றை போட்டுவிட்டு ஒன்றை தின்னுவிட்டு போட்டுவிட்டு தின்னுவிட்டு அப்புறம் போய்க்கினே இருந்துக்குன்னு. அட ஒரு நேரம் தின்னாலும் சாப்பிட போற, ஒரு நேரம் சாப்பிடாட்டாலும் என்ன செய்ய போறதில்ல, பெருசா என்ன செய்ய போறதில்ல. போட யாருக்கு? எனக்கு இந்த 2 காசு கொடுக்க கிருபை செய்தீரே என்று வந்ததுனால தான் அவள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில 2 காசாக மட்டும் காத்திருந்தார். அது மாதிரி எல்லாருக்கும் அவர் காத்திருக்க மாட்டார். நிச்சயமாய் நல்ல முடிவை தருகிறவர், பிரயாசப்படுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைய விரும்புகிறவர் நிச்சயமாய் பங்கை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். இப்படி இருக்கும் பொழுது ஊழியனை நிச்சயமாய் ஜனங்கள் கவனிப்பார்கள். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறவர்களை கவனித்து பார்ப்பார்கள். அவரிடத்திலிருந்து உண்மையாய் சீடர்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதா இல்லையா? வெளிப்பட்டது. அது மட்டுமல்ல, தேவனுடைய அதிகாரத்தோடு பேசினார்கள், ஆவியின் வல்லமையோடு கூட பேசினார்கள், அற்புத அடையாளங்களின் கிரியைகளோடு கூட தேவனை பேசினார்கள். அவர்கள் எல்லாம் இவ்விதமாய் நடப்பதற்கு காரணம் அவர்களுக்கு தெரியும், இவர்கள் தேவனை பின்பற்றினபடினாலே, தேவனிடத்தில் வந்தபடியினாலே, தேவனோடு கூட அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு இவ்வளவாய் கிடைத்தது. ஆனா நாங்களும் அதுக்காகத்தான் உலகத்தை விட்டு வந்தோம், உறவுகளை விட்டு வந்தோம், நண்பர்களை விட்டு வந்தோம், பற்பல காரியங்களை விட்டு வந்தோம், தாறுமாறான காரியங்களை விட்டு வந்தோம், உலக வேறு காரியங்கள் வழிபாடுகளை விட்டு வந்தோம், எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். ஆனா நாங்களும் அப்படித்தான் பின்பற்றுறோம். ஆனா எங்களுக்கு யார் போல கிடைக்கல? இன்னைக்கு அந்த கேள்வி இருக்குன்னா, இல்லாதவங்களுக்காக சந்தோஷம், ஆனா இருக்கிறவங்களுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இருக்கத்தான் செய்யும். பாஸ்டர் பேசுறாரு, ஆனா பாஸ்டர் பேசுறது சில சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் அனுபவம் இருக்கு போல இருக்கா பேசுறாரும்பாங்க. ஆனா எங்களுக்கு நாங்களும் தான் பார்க்குறோம், அனுபவம் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அனுபவம் வரணும்னா நாம் சில காரியங்களை செய்தால் தானே அனுபவங்கள் வரும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூத்துக்காய் மீசையை வைத்தான் மேடையில், அப்புறம் அது விழுந்துரும். இன்னைக்கு ஒரு நாள் கூத்துக்காக, ஒரு நாள் ஆராதனைக்காக, இல்லை மாதம் ஒரு ஆராதனைக்காக, இல்லை எப்பமாவது ஒரு ஆராதனைக்காக என்ன செய்யறாங்க? சில கூத்துகளை செய்கிறார்கள். தேவனோடு, தேவனுடைய காரியங்களோடு, தேவனுடைய செயல்பாடுகளோடு, அவரோடு காணப்படுகிற பங்கோடு கூட காணப்படுகிறது என்பது ஏதோ ஒரு நாள் உள்ள வாழ்க்கை அல்ல. நீங்கள் 365 நாட்களும் சந்தோஷப்பட வேண்டும் என்றால், நீங்கள் கடந்து போகிற பாதையிலே ஒருவேளை ஒரு நாள் 365 பிரச்சனைகள் கூட வரலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பிரச்சனை வரலாம். ஆனால் எத்தனையை நீங்கள் தாண்டி போக வேண்டும் என்றால், அத்தனையும் உங்களுக்கு மாற வேண்டும் என்றால், உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால், களி கூறுதலாய் மாற வேண்டும் என்றால், ஆனந்த களிப்பாய் மாற வேண்டும் என்றால், தேவன் சொன்ன காரியங்களில் அது அவசியம். இணைந்து செயல்படுதல். இவர்கள் கேட்டார்கள், தங்களை வேறுபடுத்தி கொண்டார்கள், உலக காரியங்களை விட்டு வந்தார்கள்,
திருச்சபைக்கு வந்தார்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டார்கள். கேட்டதோடு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. என்ன பாஸ்டர் அப்படி ஆள்லாம் பைபிளில் வச்சிருக்கு, அப்புறம் எங்களை வச்சுக்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னு ஒருவேளை கேட்கலாம். பைபிளில் அது வச்சிருக்கு. எதுக்குடா? எடுத்துக்காட்டா உங்களுக்காக காட்டுறதுக்காக. நான் இந்த பகுதிகளை எல்லாம் வாசித்து பார்த்ததினாலே, அதன் காரியங்களை அலசி பார்த்தபடியினாலே, ஏன் இவனுக்கு இந்த நிலைமை வந்துச்சு முதல்ல யோசனை. ஒரு டாக்டர் வீட்டுக்குள்ள நோயாளியா இருந்தா என்ன நினைப்பாங்க? ஒரு வாத்தியார் புள்ள மக்கா இருந்தா என்ன நினைப்பாங்க? ஒரு பாஸ்டர் புள்ள போக்கிரியா இருந்தா என்ன நினைப்பாங்க? என்னையும் சொல்லிடணும், அப்பதானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா வரணும், அதை நான் சொல்லணும். யோசித்து பாருங்க. ஒரு டாக்டர் புள்ள நோயாளியா இருந்தா, இவெல்லாம் ஒரு டாக்டரா, இவனுக்கெல்லாம் ஒரு பிள்ளையான்னு கேட்போமா? கேட்க மாட்டாங்க மாமா. அப்போ ஒரு டாக்டருடைய பிள்ளை நோயாளியா இருக்க அதை பார்க்கிற யாரும், குடும்பமே யாருமே விரும்பாட்டா, தேவனுடைய பிள்ளைங்க நீங்க விடுதலையாக்கப்பட்டவங்க, நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டியவங்க, தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டியவங்க, அவர் தேவன் என்பதை நீ சாட்சியாய் நிரூபிக்க வேண்டியவங்க. அவர் உன்னை சாட்சியா வைத்திருக்கும் பொழுது, எப்படி ஒரு டாக்டருடைய பிள்ளை நோயாளியா இருக்கிறத குடும்பத்தாரும் பார்க்கிறவங்களும் விரும்ப மாட்டாங்களோ, அந்த பரம தேவனுடைய பிள்ளைகள் மோசமா இருக்கிறத பார்க்க மாட்டாங்கல்ல. அப்படி இருந்தும் பிள்ளை மீறி வியாதியஸ்தானா இருந்தா தப்பு யார் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னமோ சொன்னீங்களே டாக்டர், சொன்னதை தயவுசெய்து நல்லா சொல்லுங்கள, சொல்லாதீங்க தயவுசெய்து. வேற யாரும் படிச்சவங்க இருந்து மருத்துவத்துறையில் இருக்கவங்க எல்லாம் இருக்கீங்க. என்னது அப்பா தப்புன்ட்டாங்க? எத்தனை பேர் அப்பா தப்புன்னு சொல்றீங்க? கையை வைத்துங்க. எப்படி ஆளு தெரியுமா? சொல்றத செய்யாத புள்ள அப்பாவும் கிடையாது. அப்பா என்ன வாயில வச்சு திணிக்க முடியுமா? நான் எடுக்க முடியாதனா நீ யாரா கேட்கறதுக்கு? என்ன செய்ய முடியும்? அவரு ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நாவி ஒரு நாள் மனுஷனோடு என்ன செய்யாது, போராடாது. அப்ப உலகத்திலிருந்து எடுத்து வந்து தேவனுடைய திருச்சபை கொண்டு வந்து மகிழும்படியான காரியங்களை செய்து, நல்ல வார்த்தைகளை கொடுத்து, உபதேசங்களை கொடுத்து, அவர்கள் எதிலெல்லாம் பலவீனம் அடைந்து இருக்கிறார்களோ அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறும்படியான கிருபைகளை செய்து, உதவி செய்து, அவர்களுக்கான எல்லாவற்றையும் செய்திருக்கும் பொழுது அவர்கள் பலனடைந்தும்படியா தங்களை வளர்த்துக் கொள்வது யாருடைய கரத்தில் தான் இருந்தது? அவர்களுடைய கரத்தில் தான் இருந்தது. ஆண்டவர் ஒன்றும் உங்களை பலவந்தம் பண்ணி உங்களை இம்சப்படுத்தி செய்யின்னு சொல்ல மாட்டார், ஜெபம் பண்ணுன்னு சொல்ல மாட்டார், வேதம் வாசின்னு சொல்ல மாட்டார், சபைக்கு விடாம வாங்கணும் சொல்லாம. சிலர் ஆராதனைகளை விட்டு விடுவது போல விட்டுறாதீங்கன்னு அவர் சொல்ல மாட்டார், எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும். தெரியாதவனுக்கு சொல்லலாம், தெரிந்தவனுக்கு சொல்லவே. ஆமா, நமக்கு தெரியறதுனால சொல்ல மாட்டார். சொல்லாதனால ஒருவேளை நினைச்சுக்கலாம் நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கும் அதனால தான் சொல்லலாம். அப்படி கிடையாதுங்க. தெரிஞ்சு செய்யாதனால சொல்லலை. ஏனென்றால் அறிந்து செய்கிறவிடத்தை திரும்ப சொன்ன அநேக அடிகள் அடிக்கப்பட வேண்டும். அந்த அடிகளில் இருந்து காக்கப்படத்தான் தேவன் அவைகளை சொல்லாமலும் இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனுக்கென்று செயல்படுகிறவர்களை குறித்து, சீடர்களை குறித்து சொல்லுகிறார். விதை விதைக்கிறவன் சம்பவத்தில் உங்களுக்கோ அருளப்பட்டது, ஆனால் அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்கள் மனம் திரும்ப, அவர்கள் ரட்சிக்கப்பட தேவனே அவர்களுக்கு என்ன செய்யல? அந்த கிருபையை. ஏனென்றால் அறிந்தும் செயல்படாமல் இருந்தார்கள். சொன்னா எங்களுக்கு தெரியும்னே பேசலாங்க. அதெல்லாம் வாசித்து பாருங்க. ஆகவே இந்த மக்களை பார்த்தும் நான் கற்றுக்கொண்ட சில காரியங்கள், இந்த நிருபத்தை படிக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை இந்த நாளிலே உங்களுக்கு நான் முன்வைத்து பேச விரும்புகிறேன். இதையெல்லாம் நான் உட்கார்ந்து பார்க்கும்போது ஏன் இவர்கள் சந்தோஷம் நிறைவடையவில்லை?
சீடர்கள் இவர்களைப் போல உலகத்தில் இருந்து தான் வந்தார்கள். தேவனுக்காய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்றினார்கள். தேவனுடைய காரியங்களை செய்தார்கள். உழைப்புக்குன்னு எதுவும் வைத்துக் கொள்ளவே இல்லை. எல்லாம் அவரை நம்பியே சார்ந்து வாழ்ந்து கொண்டார். ஊழியத்திலும் பற்பல விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் அதர்கள் மத்தியிலே அவர்கள் கம்பீரமாய் போய் எப்படி சந்தோஷமாய் இருந்தார்கள் என்பதையெல்லாம் சற்று யோசித்து விட்டு, பின்பு ஏன் இந்த ஜனங்கள், நிச்சயமா தேவனுடைய காரியங்களை அதிகமாக அறிந்தவன் அதிகமாக சொல்ல முடியாதாங்க. இன்றைக்கு அதிகமாக என்னால் பேசுவதற்கு காரணம் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தபடியினாலே. ஆகவே அவன் அறிந்ததை தெரிந்ததை, அதுக்கு இங்கே வசனம் இருக்கு, நான் பின்னாடி அதில் தொட விரும்புகிறேன். இவங்க சந்தோஷம் ஏன் நிறைவடையவில்லை என்பதை குறித்து நான் கவனிக்கும் போது, முதலாவது ஒரு காரியத்தை என்னாலே காணும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அது என்னவென்று நாம் பார்க்கும்போது, 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், யாரும் நீங்க வாசிக்க வேணாம், எடுத்து மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், சரி, ரட்சிக்கப்படுதலே உலகத்திலிருந்து, பாவத்தின் காரியங்களிலிருந்து, ஞானஸ்நானம் பெறும் பொழுது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து அவரோடு உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் எல்லாம், எந்த பாவமும் இல்லை, எல்லாத்தையும் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, இங்க நீங்க வாசிங்க, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்று பார்க்கும்போது, அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள பாவமே இல்லை என்பதாக. எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம். இப்ப என்ன எடுக்க போறோம்? திருவிருந்து. நல்ல உள்ளத்தை கை வச்சு என்கிட்ட பாவம் இல்லை என்று சொல்ல யாருமா இருக்குமா? ஆண்டவரை பார்த்தே கேட்கிறோம். ஆண்டவர் நல்லவரேன்னு ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, எப்பா அவரை தவிர ஒருவரும் இந்த மாம்சத்தில், ரைட், இந்த மாம்சத்திலே பிறப்பதிலே பாவம் அவனுக்குள்ளே ஊடுருவ முடியும். பாவ உலகத்திலிருந்து, பாவ காரியத்திலிருந்து உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய காரியங்களுக்குள்ளே வந்தாலும் அது ருசி கண்ட பூனை. எது? பாவம். யாரிடத்துல? நம்மகிட்ட. நம்ம நல்லா மியாவும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுப்போம். எத்தனை பேர் கூப்பிட்டு கொடுக்குறாங்க தெரியுமா? நம்மிடத்தில் வரக்கூடிய பாவம், நன்மை செய்ய அறிந்திருந்தும், நன்மை என்றா வேற கொடுக்கறது மட்டும் இல்லை, நிறைய காரியம் இருக்கு, அங்க நான் போக மாட்டேன். நன்மையான விதத்தில், ஏனென்றால் நன்மை தேவனிடத்திலிருந்து வந்தது. அந்த நன்மை எனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப அந்த நன்மை எனக்குள்ளே வாசம் பண்ணி இருந்தால் நிச்சயமாய் தீமை என்னிடத்தில் செயல்பட முடியாது. தீமை என்னிடத்தில் செயல்பட முடியவில்லை என்றால் பாவம் எனக்குள்ளே வேர்கொள்ளவே முடியாது. அப்போ பாவம் வேர்கொள்ளும் என்றால், ஒருவேளை தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல அது வளர்ந்து விருட்சமாய் மாறாமல் இருக்கலாம். ஆனா உள்ள எப்படி இருக்கும்? ரூட் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ரூட் இல்லைன்னு சொல்ல எவருமே உலகத்தை, ஆனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆனாலும் நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். நாம் தேவனை விட்டு விலகி இருந்தாலும் கூட அநேக வேளைகளிலே நம்மை விட்டு விடாதபடி, ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், நமக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறவர். இத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலேயும் அந்த பாவத்தின் சம்பளத்தினாலே வரக்கூடிய மரணத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் பாவத்தின் முடிவை அனுபவித்து நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்திருக்காரு.
எனக்குள்ள பாவமே இல்லை என்று நான் நினைக்கும் பொழுது மனமேட்டிமை அடைய முடியுமா? முடியாது. கொஞ்சம் ரொம்ப நல்ல நிலைமையில வளர்ந்து பயங்கரமா சோம் பண்றாங்க, அப்படி இப்படி இருக்காங்க. மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? பைனாக்குலர் போட்டு பார்ப்பாங்க. எது போட்டு பார்ப்பாங்க? பைனாக்குலர் போட்டு என்ன செய்வாங்க? இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி இருப்பாங்க? மைக்ரோஸ்கோப் போட்டு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? இது நடக்குதா நடக்கலையானா? நடக்குது. நடந்து கொண்டே என்ன செய்கிறது? உலகத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த விதை சாகவில்லை. அது விதை உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது வேர் விட்டு இருக்கு. ஆனா நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினாலே, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினாலே, அவருடைய வார்த்தைக்கு நாம் அடங்கி நடக்கிறபடியினாலே, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறபடியினாலே, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடியினால அது ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னும் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவனாய் இருக்கிறபடியினாலே அவன் பாவம், அதுக்காக பாவம் இல்லை என்று சொல்லவில்லை. பாவம் இருக்கத்தான் முடியும். கொஞ்சம் மேல இருந்தா மற்றவங்களெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? இதெல்லாம் ஜெபம் பண்ணாத கேஸ் வருது பாரு சபைக்கு. நம்ம நிலைமையை வச்சு எப்பவுமே அடுத்தவங்களை தட்டி பார்க்கறதே வேலையா போகுது. நீங்களும் இன்னும் என்ன ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்லை? சரி, நீங்க ஏன் ஒண்ணுமே ஒழுங்கா செய்யறதில்ல, நான் பார்த்து உங்களை சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. தேவன் டக்குன்னு அந்த கிருபையை என்னை விட்டு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ணுவேன்னா? நான் எதை செய்ய வேண்டும் என்றால், ஏனென்றால் நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் நிற்பதற்கு என் ஆண்டவர் உதவி செய்யாவிட்டால், என் மாம்ச பலத்திலே நான் நிற்க பிரயாசப்படுவேன் என்றால் நிச்சயமா வீழ்ச்சி அடைவேன். இந்த சபையிலே அதுதான் நடந்திருக்கிறது. இந்த ஜனங்களுக்குள்ளே அதுதான் நடந்திருக்கிறது. தங்களுக்குள் பாவம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தால் அவர்கள் நிச்சயமா என்ன செய்திருப்பாங்கன்னா, மனத்தாழ்மை உள்ளவர்களாக மாறியிருப்பார்கள். நம்மிடத்தில் எந்த குறைபாடு இல்லைன்னா இங்க பண்ண வேண்டிய பிரசங்கமே வேற. இப்ப நீங்க எல்லாரும் தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் வச்சுக்குவோம். நான் உட்காந்து அம்மா சொல்லு, இப்பா நொப்பா போப்பா அப்படி இருக்கு இன்னைக்கு கதை. நீங்கள் மருத்துவராய் இருந்தால் இன்னும் உயர் நிலைமையில நீங்கள் எப்படி சிகிச்சை கொடுக்க உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்ல வேண்டும். நான் ஒரு நல்ல மருத்துவராய் இருந்து பற்பல சிகிச்சைகளை எவ்விதமாய் கையாள முடியாததெல்லாம் கையாண்டு வெற்றி கொண்டேன், நீங்களும் கையாளுங்கள் என்று சொல்லி அன்னைக்கு ஒரு மருத்துவன் எல்லாருக்கும் போதாது இல்லையா? ஒரு மருத்துவர் நல்ல மருத்துவர்னா எல்லாருக்கும் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? டாக்டரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினாலே பார்க்க முடியாது. அவர் மிஞ்சி போனா எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு? ஒருத்தர் இருக்காரு, லட்சக்கணக்கான பேஷண்ட், என்னைக்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? அதுதான் நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது தனக்கு உண்டானதை அவன் பகிர்ந்து கொடுத்தால்தான் எல்லாரும் என்ன செய்ய முடியும்? இவர்களும் சிறந்தவர்களாய் மாறவிடும். சீடர்களை பொறுத்த மட்டும் தாங்கள் மட்டுமல்ல, பேதுரு சொல்லுகிறான், எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்ற உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு காலத்தில் தான் எப்படி இருந்தேன் என்பது அவனுக்கு தெரியும். அவன் விசுவாசம் ஒளிந்து போகும்படியா ஏற்பட்ட சூழ்நிலை தெரியும். அதில் காத்ததும் அவனுக்கு தெரியும். ஆகவே பின்பு அவனுடைய ஊழியத்திலே ஜனங்கள் மத்தியிலே போக்கஸ் பண்ணும் பொழுது, தேவனுக்குள் வந்தவர்களை வழிநடத்தும் பொழுது, அவர்கள் தன்னை போல ஒரு மேன்மையான இடத்திற்கு கடந்து வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய மேன்மையான அனுபவங்களை பகிர்ந்து கொடுத்த விதத்தில் யோவான் பகிர்ந்து கொடுத்திருந்தா அதிகமாக கொடுத்திருப்பானா? கொடுக்க மாட்டாங்க. என்ன இப்படி இப்படி பார்க்குறியா? நான் தான் இங்கே கேமராவை இப்படி இப்படி பார்க்கணும், நீங்கள் இப்படி இப்படி பார்க்கணுங்கிற அவசியமே எது மறைக்குதோ? எந்த ஒரு மறைபொருளானாலும் யார்கிட்ட தான் கேட்பாங்க?
ஆண்டவருடைய இன்னர் சர்க்கிள் இருந்த 3 பேர், அதுலேயும் ரொம்ப மெயின் சர்க்கிள் இருந்தவர் யாரு? அவருக்கு தான் மறைபொருளை கர்த்தர் என்ன செய்கிறவர் அறிந்தார். ஆமா, அவரை கொல்லவே முடியலங்க. நான் வரும் வரைக்கும் இவர் இருக்க சித்தமானால் அப்படிப்பட்டவன் அவன் பகிர்ந்து கொடுப்பது ஒரு அன்பின் சீஷன், நல்ல செயல் திட்டங்கள் உடையவன், தேவனுடைய மார்பிலே சாய்ந்திருந்து அவருடைய இதய துடிப்பை அறிந்தவன். சிலுவை மரணத்தில் கூட யார் எந்த சீடனும் நெருங்கி வர முடியாத இடத்துல அருகாமையில நின்றவன் அவன். அவன் தன் உயிருக்கு பயந்திருந்தால் மற்ற சீடர்களைப் போல அவனும் ஓடி போயிருக்கலாம், ஒளிந்திருக்கலாம், அவன் எப்படியாக வாழ்ந்திருக்கலாம். அப்படி செய்யவில்லையே. வேதமும் சொல்லுகிறது, என் நிமித்தம் தன் ஜீவனை பணயம் வைக்கிறவன் அந்த ஜீவனை இழந்து போ மாட்டான் என்று சொல்லுகிறது. ஆனால் தனக்காகவே உயிரோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறவன் அவன் எவ்வளவுதான் காக்க பிரயாசப்பட்டாலும் தன் ஜீவனை காத்துக்கொள்ள அவனாலே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. துணிந்தவன், செயல்படக்கூடியவன். இன்னும் அவர்களை நீங்கள் அறிந்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது, தேவன் சில காரியங்களை சொல்லும் பொழுது அதன் மறைபொருளை அறிய துடித்தவங்க. உங்களை எத்தனை தடவை படிங்க, ஏதாவது எழுதிட்டு வாங்க, துடிக்குதா இல்லை குதிக்குதா, கொதிக்குதா இல்லை அதை மதிக்குதா என்னமோ தெரியாது. வேற ஒண்ணுக்குள்ள, எல்லாம் இதற்காகத்தான் நான் சொல்றேன். என் பெற்ற இன்பம் எல்லா வையகம் பெற வேண்டும் ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு மனிதன் சொல்லுவதை காட்டில் நிறைய சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லிட்டார், என்னிலும் பெரிய காரியத்தை செய்தார். இவங்கெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே எதை சொன்னாலும் இயேசுவிடத்தில் நெருங்கி வருகிறவர்கள், புது நாமம் பெற்றவர்கள். மறுரூப மலையில ஒவ்வொரு முக்கியமான இடத்துல என்ன செய்தாங்க? ஆமா, அப்ப அவன் எவ்வளவு அதிகமா அறிந்திருப்பான். அப்ப தேவனுடைய ஆவியானவர் அவனை நடத்துகிற வண்ணமாய், தேவனுடைய ஆவியானவர் அவனுக்கு போதிக்கிற வண்ணமாய். எப்படின்னா, தேவனுடைய கண்கள் மனிதன் எப்படி பார்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவி எப்படி பார்க்கும்? தேவனுக்குள் வந்தவனை, தன்னால் அழைக்கப்பட்டவனை நடத்தும் பொழுது அவன் நடந்து செல்கிற பாதையிலே அவனை எப்படி காக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய கண்கள் இருக்கும். ஊழியருடைய கண்களும் எப்படி இருக்கும் தெரியுமா? சிமிலர் டு தட். தன் அழைப்பில் இருக்கும், தன்னால வழிநடத்தப்படுகிறவர்கள் அவர்களை குறித்து இருக்கும். தேவன் ஜெபம் பண்ணார், என் மூலம் அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் என்ன செய்யணும்? அங்க வரணும். ஆகவே இவைகளை எல்லாம் அறிந்தவருடைய கவனங்கள் சிந்தையும் அதற்குள்ளே இருக்கும் பொழுது தேவனுடைய வெளிப்பாடு இருக்குமா இருக்காதா? உள்ளவன் பரிபூரணம் அடைவானா இல்லையாங்க? கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிற மக்கள் இந்த உலகத்திலே தேவை. கர்த்தருடைய பாரத்தை தட்டி கழிக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாயிருந்தால். அநேகர் கர்த்தருடைய பாரத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த நுகம் கடினம் என்று சொல்லி அநேகர் அதை விட்டு கடந்து போனார்கள். அதே வேளையில அது கடினமாக இருந்தாலும் தங்களுடைய தோளிலே ஏற்றுக்கொண்ட போது சுமையை லகுவாக்கினார். என்ன ஆண்டவர் செய்து பார்த்தால் தானே தெரியும். நான் அதனால சர்ச்சைக்கு வர்றதில்லை, இதனால சர்ச்சைக்கு வர்றதில்லை, இதனால என்னால் சாட்சி கொடுக்க முடியல, இதனால நான் உண்மையா வாழ முடியல, இதனால பிரகாஷ், எப்ப பார்த்தாலும் அதைத்தான் நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொன்னார், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எனக்குள்ள வசிக்கும் பொழுது பூமியிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்களை பிரகாசமடைய செய்திருந்தால் இவளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்குமா இல்லையாங்க? உலகத்திலே மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கும். சத்துருடைய எல்லைக்குள் இருக்கும் பொழுது, அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, நுகத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, பலவிதமான கட்டுகளுக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய நிலைமை வேற. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு விடுவித்து, எப்படி நப்தலி விடுதலையாக்கப்பட்ட பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்ற நிலைமையில கர்த்தர் நிச்சயமாக இருதயத்தை திறந்திருப்பார். கர்த்தர் இருதயத்தை திருப்பாவிட்டா, கர்த்தர் சேர்க்காவிட்டா அவட்டை எத்தனை பேரை சேர்த்து வைக்க முடியும்? அப்ப இவர்களெல்லாம் கர்த்தரால சேர்க்கப்பட்ட ஜனம் தானே. சிதறண்டு போன நிலைமையில இருந்து, காணாமல் போன நிலைமையில இருந்து, அழிவுக்கு இருந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் கிருபையாய் தோளிலே சுமந்து உன்னை கொண்டு வந்தார்.
தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தோளிலே சுமந்து கொண்டு வந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணப்பட்டாலும், தேவனுடைய வார்த்தைகளினாலே நம்முடைய குறைவுகள் உணர்த்தப்பட்டாலும், நாம் மனம் திரும்பாமல் போவோம் என்றால், மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்களாய் இருப்பதினால பாவம் உடனே வளராது, கொஞ்சம் கொஞ்சமாய் வளரும். இறுதியில் தான் அது மரணத்தை பிறப்பிக்கும், ஆரம்பத்தில் அல்ல. ஆகவே தான் தெளிவாய் எழுதுகிறான். உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன். தாவீது கடவுளே கடவுளேன்னு கிடந்தான். தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய வாசற்படி அதிகமாக வரும்னா அவனே சொல்றான், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பார், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து. என்ன அருமையான தேவமானிதான், என்னை நியாயம் விசாரியும் ஆண்டவரே. ஏனென்றா நானும் ஆசீர்வாதமா இருக்கணும் அநேகருக்கு, அதற்காகத்தானே தெரிந்து கொண்டார். அவர்களெல்லாம் சேர்த்தது அவர்களோட மட்டும் இல்லை, அவர்கள் மட்டும் சந்தோஷமா இல்லை, எல்லாரும் சந்தோஷமா இருக்க. அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை சேர்த்த நோக்கம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா, உலகத்தில் எப்படிப்பட்ட துக்கத்தோடு இருக்கிறவர்களை மாற்றத்தக்கதான கிருபையை உங்களிடத்துல கொடுத்திருக்கும் போது, அந்த கிருபை உங்களிடத்துல வெளிப்படணுங்க. கிருபை கொடுத்தது பெருசு இல்லை, கிருபை வெளிப்படுத்துகிற கிருபாதார பாத்திரமா இருக்கணும் அல்லவா. இந்த சபைகளுக்கு அதையெல்லாம் உபதேசித்து சொல்லி இருக்கிறார். ஆகவே யோவான் தேவனுடைய காரியங்களை தெளிவாய் அறிந்தபடியினாலே, அப்படிப்பட்ட பாரம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே, எந்த ஒரு ஆபத்தான நிலைமையானாலும் அந்த இடத்துல நிற்க ஆயத்தமா இருந்தபடியினாலே, நுகத்தை கொடுக்க கூட அவன் ஆயத்தமா இருந்தான். சீடர்கள் ஓடி போனான், கடைசி அவருடைய முடிவும். ஆனா இவன் தேவனுக்கு நுகத்தை கொடுத்தான், அழியவே இல்லை. இன்னைக்கு பயந்து பயந்து வாழ்ற நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பயந்ததுனால எதுவும் நடக்காம இருக்குமா? நீங்க அஞ்சினது தான் உங்களுக்கு நடக்கும். பயந்தவர்கள் தான் உன்னை தேடி வரும். ஆனால் மாறாக கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து அதற்குள்ளே உருவாக்கி உன்னை வளர்த்து கொண்டு விருட்சமாய் மாறினால், இந்த விருட்சத்திலே அநேக பறவைகள் தங்குவதற்குரிய கூடுகள் உண்டாகும். தேவன் அப்படிப்பட்ட நீதியின் விருட்சங்களாக உங்களை மாறும்படியாய் விரும்பித்தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ உட்கார்ந்து கேட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிட்டு சிலர் மார்க் போடுவாங்க, சிலர் ஒரு மாதிரி இருப்பாங்க. மார்க் போடுறதுக்கும் இல்லை, உட்கார்ந்து சோர்ந்து போறதுக்கும் இல்லை. அவருடைய ஆத்துமா புதிதாக்கப்படத்தான் இங்க கொண்டு வருகிறார். ஆகவே பழைய துருத்தியில நிறைக்காத, பழைய துணியோடு இணைக்காத, பழைய துருத்தியிலும் பழைய துணியோடு கூட புதுசை இணைச்சின்னா எல்லாமே பிஞ்சு போகும். அதே போல உபதேசம் என்ற தவறான உபதேசமாகிய புளித்த மாவுக்குள் இருப்பீர்கள் என்றாலும் வாழ்க்கை வீணா போகும். பரலோக ராட்சியம் வலையை வீசுகிறதற்கு சமானமாக இருந்தாலும் வலை வீசும் பொழுது எல்லாமே வரும். அது ஒரு வலையை போன்றது தான். அப்படித்தான் நம்மை பிடித்தார் இல்லையா? பிடித்து வரும் பொழுது மீனை எடுத்துருவான், வேண்டாத வலைக்குள்ள இருந்ததுனால அதை மீனவன் எடுத்து பயன்படுத்த மாட்டான். ஆகவே பரலோக ராட்சியமாகிய அந்த வலை உங்களுக்கு நேராக வீசப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய அந்த மீன் பிடிக்கிறவர் வலைகளை வீசி உங்களை பிடித்திருக்கிறார். அது எல்லாத்தையும் தான் மாறிக்கிட்டு வரும். ஆனால் எல்லாத்தையும் மாறிட்டு வந்தனால எல்லாத்தையும் எடுத்து மீனவன் எங்க கொண்டு போக மாட்டான், எல்லாத்தையும் கரையிலே போட்டு விடுவான். நம்பி ஏமாந்து போக வேண்டாம். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால், நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவே மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படாவிட்டால் நியாயத்தை பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான மேன்மையை பெற்றுக்கொள்வோம். எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த கால வேளையில்? யோவான் தேவனோடு நெருங்கினதினாலே அந்த அடிப்படையில் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். நானும் அதிகமாய்
தேவனோடு நெருங்கி அதன் மூலமாய் நீங்களும் தேவனோடு நெருங்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் என்றால், ஏன் இவனுக்குள்ள வந்துச்சு? ஒருவன் வெளிச்சத்தில் இருந்தால் நிறைய காரியம் இருக்கு. நான் சுருக்கமாக நான் சொல்லி மறு வாரத்தில் தொடர நான் விரும்புகிறேன். பாருங்க, அழகாக சில காரியத்தை சொல்லுகிறான். இவன் ஏன் இந்த மாதிரி இருந்தான் அப்படின்னா, 3ஆம் வசனத்தில் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக வேண்டும். டும் டும் அடிக்கலாம். டும் டும் ஏன் அடிக்கிறா? 2 காரியத்துக்கு அடிக்கிறா. சரி, இன்னொன்னு யாரும் என்ன செய்யக்கூடாது? சரி, மங்கள இசை சோத்திரம். நான் என்ன அடிக்கிறேன்? டும் டும்னு அடிக்கிறேன். உங்களுக்கு அது எப்படி கேட்கு? டம் டம்னு கேட்குது. டூம் டூம்னு போயிடாதீங்க. டூம் என்ற வார்த்தையின் கருத்து உங்களுக்கு தெரியும் நினைத்தேன், ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு. ஒன்றும் இல்லாமல் போயிடாதீங்கன்னு அர்த்தம். டூம் ஆகி போச்சும்பாங்க, எல்லாம் போச்சுடாங்க. நீங்க என்ன செய்யணும்? பெரிதாய் மாற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த வயலில் அந்த காலையில் வார்த்தை கொடுக்கும். நீங்களும் எங்களோடு ஐக்கியம். அவங்க சபைக்கு வரலன்னு சொல்ல முடியுமா? வந்தார்கள். வார்த்தையை கேட்கவில்லைன்னு சொல்ல முடியாது. என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. சபையிலே யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்கிறவர் ஆவியானவர், உணர்த்துகிறவர், வழி காட்டுகிறவர், தடுத்து நிறுத்துகிறவர், நமக்கு உதவியாளராக இருக்கிறவர். இப்படியே நிறைய இருக்கு. சபைக்கு கொண்டு வந்ததே அவர் தான். சபைக்கு சபைக்கு சபைன்னு சொல்ல மாட்டேன், சபைக்கு வரணும். சபைக்கு போறேன், நல்லா சபைக்க வேண்டியதுதான். சபைக்கு போறது வந்து எட்டி பார்த்துட்டு போறதுக்கா? பைபிள் சொல்லுதுங்க, நான் கேட்கல. எட்டி பார்த்துட்டு போறதுன்னா போய் வாசலை வந்து பார்த்துட்டு பாரு, இங்க போயிடலாம், எல்லாமே கிடைச்சிடுமே. இது எட்டி பார்த்து போகிற இடம் இல்ல காலை வச்சுட்டு போற இடமா, இல்ல உட்கார்ந்து எழுந்துச்சு போற இடமா? பாஸ்டர், அழுகிறவர்களோடு அழுவோம், சிரிக்கிறவர்களோடு அதையும் சிரிக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்காக ஒரு நாள் நடத்தி லாஃபிங் டே நடத்தி உங்க எல்லாருக்கும் லாஃபிங் கேஷ் கொடுத்தா சிரிக்க வைக்கணும். வேற வழியே தெரியல. இங்க ஜோக் அடிக்க கூடாது, அதனால இது அந்த இடம் இல்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள். யாரோட ஐக்கியமாகல? உலகத்தை விட்டு பிரிந்து வந்தாங்க. உலக மாயையிலிருந்து, அசுத்தங்களிலிருந்து, வழிபாடுகளிலிருந்து, பற்பல தீமையை எல்லாத்த விட்டு பிரிஞ்சு வந்து எங்க வந்து உட்கார்ந்தாங்க? ஆனால் தனித்தனியாவே உட்கார்ந்து ஒரு ஐக்கியம் கிடையாது. இங்க உட்காந்துருங்க, யாரையும் கை உயர்த்த மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் கிறிஸ்துவோடு 100% ஐக்கியமா இருக்குன்னு சொல்லக்கூடிய யாரா இருக்கீங்களா? கையெல்லாம் உயர்த்தவாங்க. உங்க முகத்தை பார்த்தே நான் தெரிஞ்சுட்டேன். இந்த ஐக்கியத்தை சொன்னேன். இதுல பெரிய கருத்து இருக்குது, பேஜினா ஓடிட்டே இருக்கு. எங்கள் ஐக்கியம் யாரோட இருக்கு தெரியுமா? பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய அந்த ஐக்கியத்தோடு நீங்கள் இணைக்கப்பட மீடியேட்டர்ஸா இருக்கிறாங்க. வேதம் இருந்தாலும் எத்தனை பேர் மனசுல ஏறி இந்த வசனத்தை நீங்க 1000 தடவை வாசித்து பாருங்களேன். கர்த்தர் உடைச்சி தரலன்னா இதன் கருத்து புரியாது. நிறைய கருத்துக்கள் நான் அது காலையில் வேலை எடுத்து எழுதுனேன், ஆனா அதை இங்க பிரசங்கிக்கல. ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தாவிட்டார் கர்த்தர் மறைபொருளை. அப்ப இவர்கள் பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகல. நம்மை இணைப்பதற்காக திறப்பின் வாசலிலே நிற்க யாரை தான் கொடுத்தாரு? ஆமா, நிறைய வாத்தியார் இருப்பாங்க, ஆனா தகப்பன்மார் இன்னைக்கு இதுதான். வாத்தியார் சொல்லுவாரு, டேய் அப்படி செய், இப்படி செய், அப்படி படி, இப்படி படிப்பாரு. ஆனா தகப்பன் கரை சேர்க்க உதவி செய்கிறவர்.
1000 வாத்தியாயர்கள் இருக்கலாம். நீங்கள் டிவியை திறந்தா இன்னைக்கு பயங்கரமாக இன்னைக்கு ஒருத்தர் தாக்கிட்டு கிடக்காங்க. ஒரு பெரிய பரிசுத்தமான மாதிரி ஒரு ஆள் பாண்டிச்சேரியிலேருந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் ரெக்கார்டே வேற, இருக்கிறவனெல்லாம் குறைச்சி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் நீரோட ஜீவ நீரோடையா ஒவ்வொருத்தரையாக போய் தாக்கி போட்டு அவருடைய வண்டவாளத்துலேருந்து தண்டவாளம் வரைக்கும் தெரியும். அதை போட்டுட்டு வரிசையாக போகிறான். நீ இன்னும் பேசுங்க பாச்ச, நல்லா பேசுறீங்க. இப்போ சர்ச்சு வேற ஆரம்பிச்சிருக்காரு. வேற கெட்ட கேடு. மற்றவனை தீர்ப்பு சொல்ல நீ யார்? அவனை தேர்ந்தெடுத்தவன், அவரை நிலைநிறுத்தினவன் நானே பார்த்துக்கிறேன். இவனுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். பெருசாக விலைக்கு சொல்கிறாங்களாம். இப்போ அவருக்கு நிறைய 1.6K இருக்குது வியூவர்ஸ். எப்படி வியூவர்ஸ் வந்தாங்க? இப்படி பேசுறதுல. வெறும் வசனத்தை பேசிட்டு போங்க. அடுத்தவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? சில வேளை நான் எதில் குற்றப்படுத்துறேன்னா அதில் நான் வீழ்ச்சி அடைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ பேரை கருத்தை விட்டு பிடித்தார், அதிலே விழுந்தார்கள். நான் எதை குறித்து மேன்மை பாராட்டினோ அதிலே நான் விழுந்து போயிருக்கிறேன். ஆகவே மேன்மை பாராட்டவும் இல்லை, இடமில்லை, போக்கு சொல்லவும் நீ யார்? நியாய தீர்ப்புனால நான் பார்த்துக்கிறேன்றாரியா. இன்னைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் களை பிடுங்குறவரா, களை பிடுங்குறாரா, புல்லு தின்ன வேண்டியதா, களையே பிடுங்காதுன்னு இருக்கு. களை என்ன செய்ய வேண்டாம். அது நியாய தீர்ப்புனால கர்த்தர் பார்த்துக்கோ. உங்களுக்கு என்ன வேலை? வசனத்தை பேசிட்டு போங்க. நான் குறைய சொல்லலை யாரையும். நான் வாழ்ந்தேன் சாதித்தேன் என்று சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு பின்பலத்தில் என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அது எந்த ஜனாதிபதி என்று எனக்கு தெரிய சமீபத்தில் ஒருவர் சொன்ன ஒரு கதை சம்பவம். ஒரு ஃபாதர் பேசினார். ஒரு பெரிய வீட்டு திறப்பு விழாவுக்கு அழைத்தாராம். அப்போ அந்த திறப்பு விழாவுக்கு அந்த ஃபாதர் போய் எல்லா ரூம்லேயும் நான் ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சிட்டேன், தீர்த்தம் தெளித்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு அறைக்கு போனாராம். அதில் பழைய ஜாமானா நிறையா இருந்துச்சு. அந்த வீட்டுக்கும் அந்த அறையில் அந்த இருக்கிற பொருளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாம் ஜோராக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் காட்டினார். கடைசியாக உட்கார்ந்து பேசுகிற இடத்துல பார்த்து கேட்டார் அந்த வீட்டு ஓனரை பார்த்து, ஏன் பிரதர் இவ்வளவு விசேஷமான கட்டின வீட்டில் ஒரு அறையில் இந்த பழம் பொருளெல்லாம் இப்பவும் வச்சிருக்கிறீங்களே ஏன் என்று கேட்டாராம். அப்போ அவர் சொன்ன பதில், நான் எப்பொழுதெல்லாம் மனமேட்டிமை அடைகிறேனோ அந்த அறையில் போய் அந்த பொருளை பார்ப்பேன். ஒன்றும் இல்லாமல் வந்தேன். என் நிலைமை ரொம்ப இவ்வளவு தாழ்வாய் வந்தது. ஆனால் ஆண்டவன் என்னை இவ்வளவு ஆசீர்வதித்தபடியினாலே எப்பொழுதெல்லாம் மனமேட்டை அடைகிறேனோ அப்பெல்லாம் அதை பார்ப்பேன். ஒரு தேவனுக்குள்ளே வளர அவருடைய நிலைமையில் அது நான் அவரை குறையெல்லாம் சொல்லலை. அவருக்குள் அப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்றால் தேவனுடைய பிள்ளைய நமக்குள்ள எவ்வளோ இருக்கணும். இந்த ஒரு மாதிரி பார்க்குறப்ப தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்கன்னு. நன்மை செய்ய அறிந்தது. அப்போ தேவன் கொடுத்த ஊழியரோடு கூட நீங்க ரொம்ப கழுத்தை கட்டி தூங்கன்னு அப்படி பேசுறதுக்காக நான் வரல. உங்கள்கிட்ட எந்த சுய பரிதாபத்தையோ லாபத்தையோ தேடி நான் வரல. அது என் மைண்ட்லே கிடையாது. நான் செட்டப் பண்ணவே மாட்டேன். ஆனால் ஒன்று, கர்த்தர் கணக்கு கேட்கும்போது யார்கிட்ட தான் கேட்பாருன்னா, ஏன்னா அந்த ஆடுகளுக்கு நான் உத்தரவாதி. சிலர் உண்மையாகவே சொல்கிறேன், தேவசமத்தில் கை கழுவுன மாதிரியே வச்சு. ஏன்னா எதற்குமே, ஏன்னா பைபிள் சொல்லுது புத்தி சொல்லு, கேட்டா பாரு, கேட்கலன்னா நியாயத்தீர்ப்புனால நான் பார்த்துக்கிறேன். அன்போடு சொல்லலாம், தெய்வ வார்த்தையோடு சொல்கிறான், பல விதங்களில் சொல்லலாம். எது இருந்தாலும் நான் அப்படித்தான் இருப்பேன். ஓகே, தேவன் நியமனங்க அது. அது சொல்றான், நீங்களும் எங்களோட ஐக்கியமானால்
ஊழியக்காரன் மூலமாய் விசுவாசிகளுக்கு அளிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் தலைப்பாக எடுத்து பேசக்கூடியது. அந்த இடத்துக்கு யார் வரமாட்டாங்க? காலமெல்லாம் சபையில் இருப்பாங்க. ஆனால் எங்கே போக முடியாது? பாவம் இருந்தால் எங்கே போக முடியுமா? பரலம் போக முடியுமா? மனமேட்டிமை, தாழ்மை இல்லாமல் இருக்கிறது, ஒரு மாதிரி பார்க்கறது, ஒரு மாதிரி பேசுறது, ஒரு மாதிரி நினைக்கிறது, குறை சொல்லிக்கிட்டு திரிகிறது, அதெல்லாம் தேவ பார்வையில் குற்றமாய் கருதப்படுகிறது. அதனால தான் சில வேளை சில சொல்லுமா, ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. கால வேளையில் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும். அந்த நிறைவு வர வேண்டும் என்றால், உங்க நிறைவு உங்களுக்கு நிறைவா இருக்கணும்னா, உங்களுக்கு ஏற்படுத்தின காரியம் உங்களுக்கு நிறைவா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே தடுப்பு சுவர். சிலுவையிலே அதை உடைத்தாலும் திரும்ப நீங்க சுவர் கட்டினா, அவர் வேலியை திறந்தா அவர் அடைப்பாரு. நீங்களே வேலி போட்டீங்கன்னா நீங்க போட்ட வேலியை அவர் திறக்க மாட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மணி 9 ஆயிடுச்சு. அதனால் இத்துடனே நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எங்களுடனே, நாங்கள் வருவோம் போவோம்னா வாங்க போங்க, இருப்பேன் பேசுவேன்னா இருங்க பேசுவோம். நாங்கள் இருப்போம் எதையும் செய்யாமல் அப்படியே போயிடுவோம்னாலும் அப்படித்தான் செய்ய சொல்லியிருக்கு பைபிள். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படவில்லை. பலவந்தம் பண்ணுகிறவன் எவனும் தான் அங்கே போக முடியும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடியல. ஒன்று நித்தியம், இல்லை என்றால் நித்திய மரணம். இதற்கு இடையில் எதுவுமே இல்லை. இந்த நித்தியத்தை அடையும்படியாகத்தான் கர்த்தர் உலகத்திலிருந்து பலவிதமான பிடியில் எவனா நம்மளை விட்டானா வாழ, நம்மளை பிடிச்சி கீழே இழுத்தாங்க இல்லையா? அவ்வளோ இழுத்தாலும் இன்னைக்கு எங்கே செய்கிறோம்? அவனையும் சேர்த்துக்கல மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம சபைக்கு வந்தாங்க, பாஸ்டர் நீங்கள் பரலோகத்துக்கு போங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டே மேலே வந்துடுவேன். அடப்பாமே, ஆண்டவருக்குள்ள வாழ்ந்தாங்க வரலாம், சட்டையை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லை. யாருக்காக சர்ச்சைக்கு வரீங்க? நல்ல மதம் திங்க் ஆஃப் இட். உங்களுக்காகவும் உங்களை மீட்டெடுத்த ஆண்டவருக்காக தான். உங்களுக்காக அவர் கிரயம் செலுத்தி அவருக்காக வருகிறீர்கள். நீங்கள் அவருக்காக இருந்தால் அவர் உங்களுக்காக இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால், நீங்கள் அவரை மறுதலித்தால் அவர் உங்களை மறுதலிப்பார். நீங்கள் அவரோடு சேர்ந்தால், ஆகவே இந்த நாளில் ஒரு சரியான தீர்மானம் செய்யுங்கள். தேவன் கொடுக்கிற அநேக சந்தோஷங்கள் இருக்கிறது. நான் வரும் நாளிலே அதை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். ஆனால் நம்முடைய சந்தோஷம் நித்திய நிறைவா இல்லை. ஏதோ அன்றாடங்காட்சி மாதிரி ஓடுது, பொழப்பு ஓடுது. ஆனால் அந்த பொழப்பு வச்சு ஒரு மேலான தீர்மானம், அந்த மேலான தீர்மானம் செய்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் தடுப்பு சுவர் அந்த கால வேளையில உடைச்சிருங்க. நம்மை நாம இங்கே பாருங்க, அதில் சொல்லியிருக்கு 8ஆம் வசனம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால் சத்தியம் நமக்குள்ள இல்லவே இல்லை. சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் விடுதலை. ஏன் சத்தியத்தை சொல்றேன்னு நினைக்கிறீங்க? சத்தியத்தால் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான், அவரே சத்தியம். பிரசங்கம் முடிச்சோன்னே யார் யார் என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்க போறீங்கன்னு தெரியல, எழுதி கொடுக்க மாட்டேன்றாங்க. அழகா எழுதுறான், சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? சபைக்கு வர்றவங்களுக்கு நல்லது கெட்டது மட்டும் செய்யப்படும். அதுவும் ஃபீஸ் வாங்கிடுவேன். ஒழுங்கு ஆலயத்துக்கு வரலன்னா இத்தனை இதுவரைக்கும் கல்யாணத்துக்கு நான் எதுக்கும் காசு வாங்கலை. இன்னும் வந்து ஒரு 50,000 ரூபா கட்டேன். ஒரு பாஸ்ட்டை கேட்டேன், கல்யாணம் நடத்துக்கிறேன், ஒரு 30,000 ரூபா கட்டினா தான் நானே வந்து நடத்துகிறேன்றார். நானும் அப்படி மாறின்னு பார்க்குறேன். ஏன்னா உங்கள்கிட்ட நான் எந்த காசும் கேட்கறது இல்லையே.
கேட்டதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. காணிக்கை போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, எதுவுமே கேட்கல. அந்த ஒழுங்கீனமாக இருந்தால் ஃபீஸ் எங்களுக்கு 4 சர்ச்சு பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் கொள்ளலாம். மதி நிறைவடைய வேண்டுமென்றால் செய்ய வேண்டியதை செய்யத்தக்க காலத்தில் செய்யுங்க. காலம் மாறி போனால், நான் கூப்பிட்டேன் நீ கேட்கல, இப்போ நீ கூப்பிடுவ, நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லுவான். இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். சத்தியம் இருக்கணும்னா நம்ம சத்தியத்தை கொண்டு, சத்தியவான் எவனும் தான் என் சத்தத்தை கேட்கிறான். ஆகவே சத்தியத்தோடு வாழ்வதற்கு நம்மை நிதானிப்பது அவசியம். அப்படி செயல்பட்டால் சந்தோஷம் எப்படி இருக்கும்? நிறைவாக இருக்கும், ஒரு நாளுமே குறையாது. வாழ்க்கையில் குறைவுகளை குறித்து வேதம் சொல்லும்பொழுது குறைவுகள் எண்ணி முடியாததுன்னு இருக்கு. எண்ணி முடியாத குறைகளாக இருந்தால், உங்களுக்கு எண்ணி முடியாதுன்னு எத்தனை தெரியல, எனக்கு எண்ணவே முடியலை. முடிய சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை, தாவிதாக இருந்தால் சொல்லிப்பேன் முடிய காட்டில் நிறையா இருக்குன்னு. இப்போ அப்படி சொல்கிறதுக்கு வழி இல்லை. இருக்கட்டும், இருந்தாலும் சொல்லுகிறேன், குறைவுகள் எண்ணி முடியவே அது அலைக்கடலை போல இருக்கிறது. இந்த நிலைமையில சிக்காமல் இருக்கணும்னா நிறைவடையத்தக்கதாக, சந்தோஷம் எப்பொழுதுமே நிறைவாக இருக்கத்தக்கதாக உங்களுடைய ஐக்கியம் இருக்கும். அப்படி செய்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாமா? டக்குனு எழுதுங்க. எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இறக்கும்ல நல்ல தந்தையே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நிறைவான சந்தோஷம் உள்ள மக்களாய் வாழ விரும்புகிறீர். அதற்காக நிறைவாய் சந்தோஷத்தை கொடுக்க உம்முடைய ஊழியர்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் நீ கொடுக்கிறீர். நீரும் எங்களுடைய சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறீர். பூமியில் வந்து எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒளியாகவும் இருக்கிறது. ஆகவே எங்கள் கொடுத்த காலம் சந்தர்ப்பம் எல்லாவற்றையும் சரியாய் பயன்படுத்தி ஞானவான்களைப் போல பிரகாசிக்க கிருபை செய்தருளும். துதிகன மகிமை எல்லாம் மூக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.